ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம விச் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி எப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸை இணைச்சி ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றி எழுதுறது அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இன்றைக்கி அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ஒரு தமிழ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது. நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி சொல்லுங்கன்றாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு நான் அதான் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. சரி போனாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? இப்போ நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த தமிழ் சென்டென்ஸை இந்த மாதிரி சின்ன சிம்பிள் சென்டென்ஸை 2 சென்டென்ஸாக எழுதிக்கிறோம். எப்படி 2 எழுதிக்கிறோம்? ஐ பாட் ஏ புக். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். இட் இஸ் காஸ்ட்லி. அது விலை உயர்ந்தது. நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததுன்றதே இப்படி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் 2 சிம்பிள் சென்டென்ஸாக எழுதிக்கிறோம். அப்புறம் ஸ்டெப்பு 1 என்ன பண்ணலாம் பாருங்கள். பொதுநபர்னு சொல்கிறத பொது பொருள். இங்கே புக்குன்றது பொருள் என்ன, அதனால் பொதுநபர்னு நான் சும்மா போட்டிருக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஐ பாட் ஏ புக். ஐ நானுங்க, பாட்டுன்றது வீட்டு வெர்புங்க. வெர்பை பார்த்து எதை யாருன்னு கேட்டால் ஏ புக்குன்னு வருங்க. வெர்பை பார்த்து எதை யாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்க. இங்கே ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்டுன்றது ஏ புக்குங்க. அதுக்கடுத்த சென்டென்ஸு இட் இஸ் காஸ்ட்லி. அது விலை உயர்ந்தது. இந்த ஆப்ஜெக்டாக வந்திருக்கிற புக்கு தான் இந்த 2வது சென்டென்ஸில் இட்டுன்னு வந்திருக்குதுங்க. ப்ரோனவுனாக வந்திருக்குதுங்க மாறிங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ மொதல் சென்டென்ஸில் பொதுநபர் ஆப்ஜெக்டாக இருக்கிறாரு. 2வது சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிறாரு. இந்த புக்குன்றது ஆப்ஜெக்ட்டு, முதல் சென்டென்ஸில் இருக்கிற புக்குன்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த புக்கே இட்டுன்னு 2வது சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. அது தெரிஞ்சுக்கிங்க. சரி போகலாங்களா? ஸ்டெப் 3 இது எழுதி போட்டிருக்கிறோம் பாருங்கள். ஸ்டெப் 2 2வது சென்டென்ஸில் உள்ள இட் என்ற ப்ரோனவுன் முதல் சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக உள்ள நவுன் புக்கை குறிக்கிறது. புக் என்பது ஒரு பொருள் என்பதால் பொருளை குறிக்க பயன்படுத்தப்படும் விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸ்களையும் இணைத்து எழுதிவிடுகிறோம். இப்போ இந்த புக்குன்றது அதுக்கு இந்த இட்டுன்றது புக்கை குறிக்கிறதுனால இந்த இட்டுன்ற ப்ரோனவுனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல விச்சுன்னு போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போட்டிங்கன்னா எப்படி வருங்க? ஐ பாட் ஏ புக் விச் இஸ் காஸ்ட்லி. நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இந்த 2வது சென்டென்ஸில் இருக்கிற ஆரம்பத்து சப்ஜெக்டாக இருக்கிற இட்டுன்றது முதல் சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கிற புக்கை குறிக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த புரோனவுன் இட்டை எடுத்துகிட்டு அந்த புக்குன்றது ஒரு பொருள் தானே, ஒரு திங்ஸ் தானே. அதனால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச்சுன்றதை அந்த இட்டு இடத்துல போட்டுறோம். இட்டை அடிச்சுட்டு அந்த இடத்துல விச்சு போட்டுறோம். அப்போ சேர்த்து எழுதும்போது எப்படி வருதுங்க? ஐ பாட் ஏ புக் விச் இஸ் காஸ்ட்லி. நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது அப்படின்னு வந்துருச்சிங்க. புரிஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. சரி, அதே நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததுவே இன்னொரு மாடலில் எப்படி நீங்கள் புரிஞ்சுன்னு நம்ம இங்கிலீஷில் எழுதலாம். இன்னொரு மெத்தட் போகலாங்களா? அது 2வது மெத்தடில் இப்போ சொல்லி தருவாங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது மெத்தட் 2. இதில் எப்படி எழுதலாம்னா, முதல்ல அந்த நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா? அதை அப்படி எழுதிங்க. நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். இதில் ஐன்றது சப்ஜெக்ட்டுங்க, பாட்டுன்றது வீட்டு வெர்புங்க, புக்குன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. வெர்பை பார்த்து எதை யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது ஆப்ஜெக்ட்டுங்க. இங்கே பாட்டுன்ற வெர்பை பார்த்து எதை யாருன்னு 2 கேள்வி கேளுங்க. எதை வாங்கினேன்? புக்குன்னு வருதுங்களா? அப்போ புக்குன்றது தான் ஆப்ஜெக்ட்டுங்க. அடுத்து ஸ்டெப் 2, இந்த புக்கு என்ற ஆப்ஜெக்டை தூக்கி கொண்டு போய் சப்ஜெக்ட் வெர்பு முன்னாடி போட்டு விட்டால் நான் வாங்கிய புத்தகம் என்ற அர்த்தம் நமக்கு கிடைத்துவிடும். இந்த மெத்தடில் இந்த புக்குன்ற ஆப்ஜெக்டை தூக்கின்னு போய் பாட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, சப்ஜெக்ட் வெர்பு, அதுக்கு முன்னாடி போய் எழுதிருங்க. எப்படி எழுதுவீங்க? த புக் ஐ பாட்டுன்னு எழுதுவீங்க.
இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வந்துடும்னா நான் வாங்கிய புத்தகம் அப்படின்னு வந்துடும். சரி, இது ஒரு அதுக்கு முன்னாடி அங்கே கீழே ஒன்று எழுதியிருக்கிற பாருங்கள், த புக் விச் ஐ பாட். அந்த புக்கு பக்கத்தில் விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டாலும் நான் வாங்கிய புத்தகம் தான் வரும், அல்லது போடலனாலும் நான் வாங்கிய புத்தகம்னு தான் வந்துடும். சரி போனாங்களா, அடுத்த ஸ்டெப்பு. நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது. அதையே எப்படி நீங்கள் எழுதிக்கிறீங்களா விளக்கமாக? நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததுன்றதே நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் மாற்றி நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததுன்றது வந்து இங்கே அட்ஜெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு இங்கே வந்து வெர்பு வந்து மறைஞ்சு வந்திருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறதுன்ற வெர்பை வந்து நம்மளாம் அந்த தமிழ் சென்டென்ஸ் கூட சேர்த்து எழுதிக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோம்? நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, இந்த இருக்கிறதுன்ற வெர்பை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. இருக்கிறது என்பது தான் இந்த தமிழ் வாக்கியத்தில் வெர்பாகும். இதை பார்த்து எது இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் வரும் பதில் எதுன்னு இருக்குது. வெர்பை பார்த்து தமிழில் இருக்கிற தமிழ் சென்டென்ஸில் கடைசியில் தான் வெர்பு இருக்கும். அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டால் வரும் பதில் தான் சப்ஜெக்ட்டு. இந்த சென்டென்ஸில் இருக்கிற வெர்பு எதுங்க? நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்ததாக இருக்கிறதுன்றது தான் வந்து இந்த தமிழ் சென்டென்ஸில் வெர்பு. அதை பார்த்து எது இருக்கிறது அப்படின்னு எதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா வரும் பதில் நான் வாங்கிய புத்தகம். எதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பதில் வருங்க? நான் வாங்கிய புத்தகம் அப்படின்றது தான் பதில் வரும். ஆகவே இந்த தமிழ் வாக்கியத்தில் நான் வாங்கிய புத்தகம் என்பது தான் சப்ஜெக்ட் ஆகும். த புக் ஐ பாட் இதான் சப்ஜெக்ட் எழுதுகிறீங்களா? அடுத்து வெர்பு போடணும். இருக்கிறது என்பது தான் வெர்பு. அதுக்கு என்ன வருங்க? சிம்பிள் பர்சன்ட் ஈஸ் போட்டுக்கிறீங்க. த புக் ஐ பாட்ன்றது சப்ஜெக்ட்டு, ஈஸ்ன்றது இருக்கிறது வெர்பு போட்டுக்கிறீங்க. அடுத்தது பாருங்கள், மிச்சம் இருக்கிறது என்ன வார்த்தைங்க? விலை உயர்ந்தது. விலை உயர்ந்தது என்னதுங்க? அதுக்கு ஆங்கிலத்தில் ஈஸ். இப்போ வெர்புக்கு பக்கத்தில் அந்த விலை உயர்ந்ததுன்ற மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸை போட்டுறீங்க. அப்போ எப்படி வருதுங்க? த புக் ஐ பாட் இஸ் காஸ்ட்லி. வந்துருச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இந்த மெத்தடில் எப்படி வந்து அதே தமிழ் சென்டென்ஸ் தான், அதே வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி இங்கிலீஷில் எழுதுறேன்னு பார்த்துக்கணும். தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி, அடுத்தது இதே தான் 3வது ஒரு மாடலில் இதை நீங்கள் மனசில் வச்சுன்னு ஒரு 3வது மாடல்லையும் ஒரு டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதே சென்டென்ஸ் தான். நான் வாங்கிய புத்தகம் விலை உயர்ந்தது. இது மெத்தட் 3 ரூல் எழுதி போட்டிருக்கிறோம் பாருங்கள். முதலில் எந்த பொருளை அல்லது நபரை பற்றி வாக்கியம் கூற வருகிறதோ அதனை முதலாவதாகவும் அதற்கான விளக்கத்தினை அதுக்கு பின்பாகவும் கூறுதல் வேண்டும். இந்த மெத்தடில் என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரியுற மாதிரி சொல்கிற பாருங்கள். முதலில் எந்த பொருள் அல்லது நபரை பற்றி வாக்கியம் கூறப்படுகிறதோ அதை முதலாவதாகவும் அதற்கான விளக்கத்தினை அதற்கு பின்பாகவும் கூறுதல் வேண்டும் அப்படின்னு இந்த ரூல்ஸை நல்லா மனசில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த வாக்கியத்தில் எந்த பொருளை பற்றி நம்ம பேசுகிறோம்? இந்த வாக்கியம் எந்த பொருளை பற்றி பேசுது? புத்தகம் என்ற பொருளை பற்றி பேசுது. அப்போ ஸ்டெப் 3 பொருளை பற்றி மேலே. அப்போ இந்த புக்கை எதை பற்றி பேசுது? எந்த பொருளை பற்றி பேசுது? புத்தகம் என்ற பொருளை பற்றி. அப்போ புக்குன்னு எழுதிக்கிறீங்க. அடுத்தது ஸ்டெப் 3 பொருளை பற்றி மேலதிக விளக்கத்தினை அடுத்து கூறுதல் வேண்டும். இந்த புக்குன்ற பொருளை பற்றி மேலதிக கூடுதலான ஒரு சென்டென்ஸ் என்ன வந்துங்க? நான் வாங்கினேன், நான் வாங்கிய அப்படின்னு வருதுங்க. அப்போ நீங்கள் அந்த புக்கு பக்கத்தில் விச் ஐ பாட்டுன்னு போட்டாலும் சரி, இல்லை புக்கு பக்கத்தில் ஐ பாட்டுன்னு எழுதிக்கினாலும் அந்த புத்தகம் நான் வாங்கிய புக்கம் அப்படின்னு வந்துடும். சரி, மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ்களை இதற்கு அடுத்ததாக எழுதி கொள்ள வேண்டும். த புக் விச் ஐ பாட் இஸ் காஸ்ட்லி. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? எப்படி அந்த ஒரே தமிழ் சென்டென்ஸை எப்படி 3 மெத்தடில் யூஸ் பண்ணி எழுதுறதுன்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அதே விச்சில் வந்து இன்னொரு மாடல். அது இது வேறு மாடலு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. டைப்பு 2 இதில் பாருங்கள், 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். 2 சிம்பிள் சென்டென்ஸ் சேர்த்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக எழுதுறது ஒன்றா சேர்த்து காம்ப்ளெக்ஸ் ஒரே சென்டென்ஸ் எழுதுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மை ஃபாதர் ஹேஸ் ஏ கார். ஹீ பாட் இட் இன் 2020. எனது அப்பா ஒரு காரை வைத்திருக்கிறார். அவர் அதை 2020 வாங்கினார். இப்போ இதில் பாருங்கள், ரூல் 1 பொதுநபர் முதல் சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கிறார். இதில் எதுங்க? மை ஃபாதர் ஹேஸ் ஏ காரு. அந்த பொதுநபர் என்னென்னா பொது பொருள். நீங்கள் இந்த இடத்துல பொது பொருள்னு வச்சுங்க. இதில் முதல் சென்டென்ஸ்னு வந்துக்கணும். அதே நவுன் வந்து 2வது சென்டென்ஸ் வந்தால் அதை தான் வந்து பொது நபர் அல்லது பொது நவுன்னு நம்ம வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், மை ஃபாதர் ஹேஸ் ஏ கார்ன்றது ஒரு நவுனு. அதே பக்கத்தில் எப்படி வந்துருக்கு பாருங்கள், ஹீ பாட் இட்
இன் 2020. அவர் அதை 2020 வாங்கினார். அந்த இட்டுன்னு வந்தது பார்த்தீங்களா, ரெண்டாவது சென்டென்ஸில். மொதல் சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக வந்திருக்குது, ரெண்டாவது சென்டென்ஸ்லேயும் ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. இந்த மாடலில் அப்படி மொதல் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட், ரெண்டாவது சென்டென்ஸ்லையும் ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. சரி, அடுத்த ஸ்டெப் 1. ரெண்டாவது சென்டென்ஸில் உள்ள ஆப்ஜெக்ட் இட்டை நீக்கிவிட்டு விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரோனனை இரண்டாவது சென்டென்ஸின் ஆரம்பத்தில் எழுதிவிட வேண்டும். பாருங்கள், ஹீ பாட் இட் இன் 2020 இருக்குதுங்களா. அந்த இட்டு, இந்த கார்ன்றது தான் வந்து ரெண்டாவது சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக இட்டுன்னு வந்திருக்குது. அப்போ அந்த இட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்களா, அந்த இட்டை அடிச்சுட்டு இன் 2020 முன்னே இட்டு இருக்குது இல்லைங்களா, அதை அடிச்சுட்டு ரெண்டாவது சென்டென்ஸ் ஆரம்பத்தில் போட்டுறீங்க. இப்போ போட்டிங்க எப்படி வருங்க, விச் ஹி பாட் இன் 2020 வந்துடுங்க. விச் ஹி பாட் இன் 2020. இப்போ ஃபைனலாக எப்படி வருங்க, மை ஃபாதர் ஹேஸ் ஏ கார் விச் ஹி பாட் இன் 2020. இதுக்கு என்ன அர்த்தம், என்னுடைய அப்பா ஒரு காரை வைத்திருக்கிறார், அதை அவர் 2020 வாங்கினார். இப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு எப்படி எழுதுறதுன்ட்டு? நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.